ஹலோ வெல்கம் டு D3K's லிட்டில் ஷெஃப் சேனல். இன்றைக்கி ஒரு சிம்பிளான ரெசிபி பார்க்க போகிறோம். பட் இந்த சாப்பாடை அடிச்சுக்க எதுவுமே இல்லை. எஸ், பருப்பு அண்ட் ரசம். அதுக்கு நான் இன்றைக்கி பருப்பு 1 கப் எடுத்திருக்கேன். அதோட 10லேருந்து 12 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். காரத்துக்கு 1 பச்சை மிளகா நல்லா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட மீடியம் சைஸ் தக்காளியை வெட்டி எடுத்துகிட்டு நான் அதில் ஆட் பண்ணிவிட்டு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துருக்கேன். அதில் நீங்கள் 2லேருந்து 2.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம், உங்களுக்கு சரியாக இருக்கும். அதோட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் போட்டுட்டு, நான் உப்பு லாஸ்ட்டாக தான் போடுறேன், இப்போ போடல. ஸோ நமக்கு பருப்பு சீக்கிரம் வெந்துடும். குக்கரை மூடி வச்சுட்டு நீங்கள் 4லேருந்து 5 விசில் வரைக்கும் நீங்கள் விட்டுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஸ்டீம் போனதுக்கப்புறமா குக்கரை நம்ம ஓப்பன் பண்ணலாம். நான் 4 விசில் விட்டுட்டு ஆஃப் பண்ணிட்டேன். எனக்கு கரெக்டாக இருக்குது கன்சிஸ்டன்சி. இந்த கன்சிஸ்டன்சிக்கு இருந்தாலே நமக்கு பருப்பு போட்டு சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு தண்ணி பற்றாமல் ரொம்ப திக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் 1/2 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம், சுடு தண்ணி. அதோட 1 டேபிள் ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுக்கறதுக்காக நான் ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகும் 1 டீஸ்பூன் சீரகம் போதும். ஏன்னா நம்ம ஆல்ரெடி குக்கரில் வேக வைக்கும் போது ஆட் பண்ணிட்டோம். கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே குக்கரில் வேக வச்ச பருப்பு இருக்கு இல்லையா, அதை தாளிச்சதை அதில் கொட்டிட்டா நமக்கு அட்டகாசமான பருப்பு ரெடி. இதை நீங்கள் சுடு சாதத்தோட நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்களுக்கு எல்லாருக்குமே இது ரொம்ப பிடிச்சமானது. அடுத்து நம்ம என்னென்னா ரசம் பார்க்கலாம், எப்படி பண்ணலான்ட்டு. ரசம் பண்ணுறதுக்கு நான் 30 கிராம் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதை லைட்டாக சுடு தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். ஸோ நமக்கு சீக்கிரமாக ஊறிடும். மிக்ஸி ஜாரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு, முழு மிளகு, 1 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், கொஞ்சமாக உரித்த பூண்டு சேர்க்கலாம், இல்லை நீங்கள் உரிக்காமல் அப்படியே கூட நீங்கள் சேர்க்கலாம். பூண்டு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, அதாவது கொரியாண்டர் சீட்ஸ், முழு சீட்ஸ் இருக்கும் இல்லையா, அது கொஞ்சமாக கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய். எனக்கு காரம் ரொம்ப இருக்க பிடிக்காது, ஸோ நான் லைட்டாக போட்டுக்கிறேன். உங்களுக்கு காரம் வேணும் நீங்கள் எக்ஸ்ட்ரா காஞ்ச மிளகாய் அண்ட் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதோடு சேர்ந்துட்டு கொஞ்சமாக நல்லா வாசனைக்காக நான் கொத்தமல்லி இலை சேர்த்துக்கிறேன். கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா அரைச்சிக்கோங்க கொரன்ட்டு. அதுக்கப்புறமா 1 மீடியம் சைஸ் தக்காளியை கட் பண்ணிவிட்டு நீங்கள் லைட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் நல்லா பேஸ்ட்டாக நீங்கள் அரைச்சிக்கோங்க. இதுதான் நம்ம ரசத்துக்கு மெயின் இது. ஸோ இது நல்லா அரைச்சி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி நீங்கள் வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கப்புறமா இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆல்ரெடி நம்ம ஊற வச்ச புளி இருக்கு இல்லையா, அதை நல்லா பிழிஞ்சு எடுத்துக்கோங்க. அதோட 1 தக்காளி, மீடியம் சைஸ் தக்காளியையும் சேர்த்து அந்த புளி தண்ணியோட நல்லா ஸ்குவீஸ் பண்ணிக்கோங்க. பண்ணும்போது நம்ம தக்காளியும் அந்த புளியோட எசன்ஸும் நமக்கு நல்லாவே கிடைக்கும். அதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் சேர்த்து நீங்கள் கசக்கி ஸ்குவீஸ் பண்ணிங்கன்னா அந்த சாருமே நமக்கு அந்த ரசத்தில் இறங்கிக்கும். இதோட நீங்கள் 750 ml 3/4 லிட்டர் தண்ணி ஊற்றிக்கோங்க. எனக்கு இந்த புளிப்பு கரெக்டாக இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ரொம்ப புளிப்பு இல்லாமல் இருக்கணும்னா நீங்கள் 1 லிட்டர் அளவு கூட தண்ணி ஊற்றிக்கலாம். அண்ட் ஆல்ரெடி நம்ம பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதுலேருந்து நான் கொஞ்சோண்டு பருப்பு எடுத்து வச்சுருக்கேன். அந்த பருப்பையும் இந்த ரசத்தில் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்களுக்கு பருப்பு பிடிக்கலன்னா இதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். பட் நீங்கள் பருப்பு சேர்த்து வச்சிங்கன்னா ரசம் நமக்கு இன்னும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். புளி தண்ணியை சைடில் வச்சுட்டு ஒரு கடாயில் 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டு அது நல்லா தாளிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி மிக்சியில் அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது இல்லையா, அதையும் சேர்த்து நீங்கள் சிம்மில் வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. அந்த பேஸ்ட்டையும் ஆட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி பிழிஞ்சு வச்சுருக்க புளி தண்ணி இருக்குது இல்லையா, அதையும் ஆட் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் ஸ்டவ்வை வச்சுக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா நான் 1.5 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு சப்போஸ் ஜாஸ்தியாக வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இல்லை குறைக்கனா நீங்கள் குறைச்சிக்கலாம் உங்கள் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. பட் எனக்கு இது கரெக்டாக இருந்துச்சு. அண்ட் அதோட கொஞ்சமாக ஃப்ரெஷ் கொத்தமல்லியும் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்துட்டு ஜஸ்ட் ஒரு கொதி சைடில் வரும்போது ஒரு கொதி வரும்போது நீங்கள் ஆஃப் பண்ணிட்டாலே நமக்கு ரசம் ரெடி ஆயிடும். அட்டகாசமான ரசம் அண்ட் பருப்பு ரெடி. என்னோடய ஆல் டைம் ஃபேவரட் ஃபுட்னு கூட இதை சொல்லலாம். உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய்.